ஒரு மனைவி ஒரு கணவனோட தொடர்ந்து 35 ஆண்டுகள் வாழ்ந்துட்டா. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது பெரிய செய்தி. எப்படியா 35 வருஷமா ஒரே ஆளோட வாழ்? அந்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன், 65 வயது அந்த அந்த பெண் இருக்கால, அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையே சொல்றேன். அவகிட்ட கேட்குறாங்க, அவ வெளிநாட்டு பொண்ணு, ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நம் முகங்களை பாருங்க. நாளைய கவலைகளும் நேற்றைய இழப்பின் நினைப்புகளும் சேர்ந்து இன்றைய நாளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பாட்டிக்கு புதுசாக வெத்தலை வாங்கி கொடுங்க, அது சாப்பிடவே சாப்பிடாது, எடுத்து அதக்கி வச்சுக்கோ. நேற்று பழசானதை சாப்பிடும், நாளைக்கு நம்ம கொடுத்தது பழசா போயிடும், அது நாளை மறுநாள் சாப்பிடும். அனுபவிக்கவே தெரிவதில்லை. அவகிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஹாப்பி? அந்த பெண் சொன்னாள், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த வார்த்தை, ஆர் யூ மேரிட்? அவ சொன்னா, எஸ் ஐ எம். ஆம், எனக்கு திருமணமாகி விட்டது. ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? எஸ் ஐ எம் ஹாப்பி. தென் கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். நீ உன் கணவனுக்கு நன்றி சொல் என்றவுடன், நோ ஐ won't என்றார். இல்லை, நான் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டேன். ஏன்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. சொல்லிட்டு சொன்னா பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை என்பது என் முடிவு. என் மகிழ்ச்சியை நான் அடுத்தவர்கள் கையில் கொடுப்பதே இல்லை. உங்கள் மனங்களை முறிக்கக்கூடிய, உங்கள் மனங்களை துக்கிக்கக்கூடிய விஷயத்தில் சற்று விலகி நின்று விசாரியுங்கள். சற்று விலகி நின்று விசாரியுங்கள். இதே மாதிரி ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆச்சு. எப்படிப்பட்டவர்? இல்லை சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள். நான் மொழி ஆசிரியை, 300 பக்கத்தில் கூட மொழிபெயர்க்க முடியாதபடிக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு. இவ்வளோதாங்க. மனசுல எவ்வளோ கோபங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை அலாதியானது. இதோ இந்த வினாடியில் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயத்தை இப்போ சொல்றேன். நேற்று நைட்டு உயிரோட இருந்த 5 லட்சம் பேர் இந்த உலகத்துல இன்னைக்கு இல்லை. நாம எல்லாம் இருக்கிறோம். சந்தோஷப்படலாமா இல்லையா? கொரோனா வந்துச்சு, எல்லாரையும் கொத்து கொத்தா தூக்கிட்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா இல்லையா? வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அதில் உற்சாகத்திற்கு யாரேனும் ஒன்று, யாராவது வந்தா நல்லா இருக்குமே, யாருடைய விஷயத்தை கேட்டா நல்லா இருக்குமே, அப்படி கிடையாதுங்க. நமக்குள் நாம் சில விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் தொடங்கினேன். இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். ஒரு பேரு எல்லாருக்கும் தெரியுது, எம்மங்கிட்ட அதிகமா துட்டு இருக்குது. நானும் அதை சொன்ன உடனே, அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கள் நாட்டிலேருந்து தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் உலகத்தில் பெரிய பணக்காரன், அவன் பணம் சொத்து எவ்வளோ மதிப்புன்னு பார்த்தா திக்குன்னு இருந்துச்சு. 56 லட்சம் கோடி. ஏங்க 56 லட்சம் கோடிங்க ஒருத்தன் வச்சிருக்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. வாழ்க்கையில் சிலவற்றை சாதித்தவர்கள் தங்கள் ரகசியங்களை சொல்லுகின்ற பொழுது அதை மெதுவான வார்த்தைகள் என்று நினைத்து கடந்து போகாதீர்கள். நிதானமாக அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு கம்பராமாயணத்தையும் சங்க இலக்கியங்களையும் வள்ளுவத்தையும் பக்தி இலக்கியங்களையும் சிற்றிலக்கியங்களையும் வாசிக்காமல் நவீன இலக்கியங்களில் புதுமைகள் படைப்பது கஷ்டம். ஏன் தெரியுமா? இன்றிலிருந்து 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய சிந்தனையாளர்களை கொண்டிருந்த சமூகம் நம் சமூகம். என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தங்க, எங்க அப்போவே நினைச்சிருக்கிறாங்கன்னா, ஏன் அப்போ இருந்தவெல்லாம் புத்திசாலி இல்லையா? உனக்கு தான் புதுசா வந்துருச்சா புத்தி? உங்க தாத்தாவுக்கு அறிவு இல்லையா? உனக்கு மட்டும்தான் வந்துச்சா புதுசா? எனக்கு தெரிஞ்சு இந்த சமூகத்தை போல அறிவை அடகு வைத்த சமூகம் இதற்கு முன்னாலும் இல்லை, இதற்கு பின்னால் வரப்போகிறதா என்று எனக்கு தெரியாது. சுய அறிவோடு சுயம்போடு இருந்தவர்கள். அந்த எலன் மாஸ்க் உட்கார்ந்துருக்காருங்க. ஒரு இன்டர்வியூ. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல, சாதனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்பேன். ஏன்னா அத்தனை பேரும் உண்மை சொல்லிட மாட்டாங்க. சில பேர் பேரன்பின் பெருவாகத்தில் அப்படி சொல்லிவிடுவாங்க. அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். எலன் மாஸ்க் சொன்ன ஒரு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை எப்படி நீங்கள் நிறுத்திக் கொள்வது, நிலைநிறுத்திக் கொள்வது, எதை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த இலக்கை அடைகிறீர்கள், அந்த ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்லிடுவோமா? தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சக உலகத்தில் வெற்றிகளை அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுவார்களா என்ன? பாம்பு கடிக்கு மருந்து சொல்ற பாட்டிக்கு பாம்பு கடிச்சிருச்சு. சாவர பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாட்டியாச்சு நீ பாம்பு கடிச்சிருச்சு? என்ன பாம்பு பாட்டி? கட்டுவீரி.
மருந்து சொல்லு பாட்டி, அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற உலகத்தில் பெரிய கேள்வி ஒன்று, உன் இலக்கை அடைவதற்கு உன்னை நீ எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்திக் கொள்கிறாய்? அந்த ரகசியத்தை சொல். கேள்வி கேட்கிறாங்க, ஒருத்தன் கிளியரா கேட்கிறான். டார்க் ப்ளூ நினைக்கிற, கொஞ்சம் பிளாக்கிஷா தெரியுது, ரெட் டை ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான் எலன் மஸ்க். அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தந்த பதிலை முடிஞ்சா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் எந்த இலக்கை வேண்டுமானாலும் அடையலாம். ஃபார்முலா தான். யாரையும் பார்த்து வியக்காதீங்க. அவங்க ஏன் அப்படி வளர்ந்துருக்காங்கங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா தான். ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்காக பிறந்திருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துடலாம். அவன் சொல்கிற பதில் தாங்க சூப்பர் பதில். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதனை சொல்லுங்கள் என்றவுடன் அவர் சொன்னார், அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கள். உடனே எலன் மாஸ்க் சொன்னார், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. தெளிவா தானே கேட்கிற? நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. அவர் அவ்வளவு ஃபோர்ஸா சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லைன்னு அவர் சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்தாருங்க. அதாங்க அந்த ஆளு பதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய கோல் நீ ஃபிக்ஸ் பண்ணல, அந்த கோல் தானே உனக்கு மோட்டிவேஷன். அந்த கோல் அடையிறதுக்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? இப்போ நான் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க, எனக்கு எதுக்குங்க மோட்டிவேஷன்? சுதானா காலையிலேயே எந்திரி, இந்த புக்கெல்லாம் படி, புதுசு புதுசாக ஏதாவது சொல்லு அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? நான் தான் எந்திரிக்கணும். உங்களுக்கு இப்போவும் புரியல? புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். நான் சொன்னேன்ல, வாசிப்பு பழக்கம் இருந்தால் ஜோக்கு கூட சரியான திசையில் புரியும். திட்டு இருக்குல்ல, அது கூட சரியான திசையில் புரியும். பேசாத நாங்க என்ன பார்த்து கெமிஸ்ட்ரி டீச்சர், ஏன்னா நான் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன். எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்காரு அப்படின்னாங்க. உட்கார்ந்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அங்க பேசுறத நிறுத்தினேன். சொற்கள் புரியணுமே, புரியணுங்க. புரிஞ்சாலே லைஃப் சூப்பருங்க. புரியாம தாங்க எல்லா கஷ்டங்களும். அந்த பேச்சாளர் சொல்றார், ஜோக்கு தான். எனக்கு எலன் மாஸ்க் தந்த பதிலும் இந்த ஜோக்கையும் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன், புரிஞ்சிருச்சு எனக்கு. பாருங்க எப்படின்னு. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸில், ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமா 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லையும் ஒரே டிஃபன் தான் வருது. ஒருத்தனுக்கு இட்லி வருது, ஒருத்தனுக்கு தயிர் சாதம் வருது, ஒருத்தனுக்கு சப்பாத்தி வருது. 10 வருஷமா சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ஒரு சிட்டு எழுதி வைப்போம்டா. 10 நாள் டிஃபன் மாற்றலன்னு வச்சுக்க, இதுகளுக்கு எதுக்குடா சம்பாரிச்சு கொடுக்கறது, மேலேருந்து குறிச்சிடுவோம்டா, எழுதுறா சூசைட் நோட்டாங்க. எழுதிட்டான். 9 நாள் டப்பா திறந்துக்கிறாங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 10வது நாள் நடுக்கத்தோடு திறந்தாங்க பாருங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. மானஸ்தனுங்க 3 பேரும். மேலே போனானுங்க, கடகடன்னு குதிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க. 3 பேர் வீட்டில் இருந்தோம். மனைவிமார் ஓடி வந்து அழுவுதுங்க. இட்லி அழுவுது. டைலாக் பாருங்க, ஐயையோ நீ செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம், ஐயோயோ நீங்கள நான் நம்பவே இல்லையே, நீங்கள் விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நர்ஸு சொல்லுது, செத்து போயிட்டாருமா, அழுதுரு. இல்லை, அவங்க 2 பேர் வீட்டில் ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுவான். இந்த ஆள் ஏன் செத்தான்னு தெரியலையே. இப்போ எலன் மாஸ்க் சொன்னது புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அடையாமல் நீங்கள் தோற்று போனதா டமாரம் அடிக்கும்பொழுது இந்த உலகம் உங்களுக்காக வந்து கண்ணீர் வடிக்கணுமா? உன் இலக்கை நீதான் அடைய வேண்டும். உன் இலக்கு என்பது உன் கையில் இருக்கிறது. நீ தான் கோல் செட் பண்றனா, யூ ஹாவ் டு வாக் த்ரூ. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் சபை வசப்படும். உங்களில் எல்லாருக்கும், அந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், முக்கியமாக 40-45 வயதில் இருந்தால் கூட பரவாயில்லை, நான் சொல்லுவதை உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சபை உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கான வெற்றியை நீங்க சைன் பண்ணிட்டு போகணும்னா, உங்களுக்குள் ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பை கண்டுபிடிங்க. உங்களுக்குள் ஒரு அக்கினி இருக்கு, அதை கண்டுபிடிங்க. அந்த அக்கினி இருக்கு இல்லையா, அந்த அக்கினியை எப்படி கண்டுபிடிப்பது பாருங்க. நான் மொத்தம் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட் லெவல்ல. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். 180 பரிசுகள், என்னுடைய சர்டிஃபிகேட் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அதில் எனக்கு ஆர்வம் இருந்ததே தவிர அதில் என் நெருப்பு இல்லை. எனக்கான சூடு அதில் இல்லை. எனக்கு திறமை இருந்தது.
நான் ஜெயிச்சேன். அப்புறமா நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவேன், நல்லா கோலம் போடுவேன், நல்ல நாடகத்தை எழுதுவேன், எல்லாம் பண்ணுவேன். கலையில் ஆர்வம் இருந்தது. மீதி பிரைஸ் எல்லாம் அந்த கலையில் 60 பிரைஸ் தான் பேச்சு போட்டி. ஆனால் இன்றைக்கு நான் உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அமௌண்ட் முக்கியமே இல்லைங்க. உங்களுக்குள் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை மட்டும் நீங்க அடையாளம் படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்களை பற்றி கொள்ளும். நீங்க சுடர் விட்டு எரிவீங்க தெரியுமா? திருவண்ணாமலை தீபம் மாதிரி இருக்கும். சுடர் விட்டு எரியக்கூடிய அந்த தீபம் தொடர்ந்து எரியும்ல, அந்த தீபம். என் நெருப்பு கலையோ விளையாட்டோ அல்ல, என் நெருப்பு தமிழ். நான் பிடிச்சிக்கிட்டேன். எனக்குள்ள அந்த நெருப்பு. ஒரு கவிதை வாசிச்சேன்னா அப்படி வரும், உள்ள ஒரு பரவசம் வரும். ஒரு கம்பன் பாட்டை வாசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆகும் மனசு. அது ஸ்போர்ட்ஸில் ப்ரைஸ் வாங்கும்போது வராது, அது கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது வராது. அந்த நெருப்பை நான் கண்டுபிடிச்சேன். நான் எதை ஆழமாக ரசிக்கிறேனோ அதை சொல்லும் மொழி வல்லமை பெற்றேன். அதுதான் என்னுடைய நெருப்பு. உங்களுக்கு என்று ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த ஸ்பார்க், அந்த இக்னிஷன், அதை கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த ஒரு சொல் உங்ககிட்ட இருக்கா? அந்த சொல் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழும். ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழப்படும். அது தெரியணுமே. தெரியாமலே நிறைய பேர் செத்து போறோம். என் பையன் என்கிட்ட கேட்டான், அம்மா உனக்கு பிடிச்சது நீ செய்யறல்லம்மா. ஆமா, எனக்கு தெரியலம்மா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. கண்டுபிடி. அதான் உன் வாழ்க்கையில் பயணத்திற்கான சாவி. அதுதான் என்ன தெரியுமா? தவறான விஷயங்களில் என்டர்டெயின்மெண்ட்ல போய் விழுந்துடுறோம். அதான் நமக்கு ஸ்பார்க்ன்ட்டு கிடையாது. உங்களுக்கான ஸ்பார்க்ல நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ல சொல்றேன். ஒரு ஸ்பார்க் எப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கறத சொல்றேன். நெகட்டிவ் ஸ்ட்ரோக்கா அதை நீங்க பாசிட்டிவா புரிஞ்சுக்கணும். இந்த 4 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவில் ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க சார். செய்தி, பத்திரிகை செய்தி. அவன் ஒரு வாக்குமூலம் தந்திருக்கான். அவனை முன்னால் உட்கார வச்சு வாக்குமூலம் கேட்குறாங்க. ஏய், எவ்வளோ பெரிய கொள்ளை அடிச்சிருக்க தெரியுமா நீ? சார் நான் அடிக்கல சார், எனக்கு தெரியும் நீ தான் அந்த லாக்கை திறந்துருக்க சார். என்னை ஹையர் பண்ணாங்க சார். ஹையர் பண்ணாங்கன்னா சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோடா சம்பளம் வாங்கினேன்? கொஞ்சம் பவுண்ட் சொல்கிறான். ஏய், நீ திறந்த அந்த லாக்கரில் எவ்வளோ கோடி பணம் இருந்துச்சு தெரியுமாடா? இதை போய் திறந்துட்ட நீ, இந்த காசுக்கு திறந்துருக்க. போலீஸ்கார் கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்ன பதில்ங்க. அவர் சொன்னார், நான் பிசிக்ஸ் படித்தவன் சார், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வேலைக்கு வரணும்லாம் வரல, சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். ஒரு லாக் கொடுப்பாங்க சார் என்கிட்ட, 1 நிமிஷம்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார். 60 வினாடி, நான் 25 வினாடியில் முடிக்கணும். அப்போ தான் அவங்கெல்லாம் அந்த மற்ற வேலைகளை பண்ணிட்டு போக முடியும். நான் அதை செட் பண்ணுவேன் சார். செட் பண்ணிவிட்டு 25 செகண்ட் தான் சார் இருக்கும். கடன்னு செட் பண்ணிவிட்டு அந்த கடைசி அந்த 25-26 செகண்டில் கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் சார். அப்போது மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் பெருமூச்சும் வரும் பாருங்க சார். அது அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற கோடி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பணத்தை விட உயர்ந்தது சார். அந்த சந்தோஷத்துக்காக தான் சார் நான் போகிறேன்ட்டான். நெகட்டிவ் ஸ்ட்ரோக் தான் ஒரு தாய்க்கு வருங்க. இந்த ஸ்ட்ரோக் சமைச்சு முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தைகள், என் கணவர், என் வீட்டில் இருக்கின்றவர்கள் சாப்பிட போகிறார்கள். சமைச்சு முடிச்ச உடனே அப்படி ஒரு பரவசம் வரும் ஒரு பெண்ணுக்கு, சமைக்கிற பெண்களுக்கு. ஆர்டர் போடுகின்ற பெண்களுக்கு இல்லை. ஒரு டீச்சருக்கு வரும். ஒரு விஷயத்தை ஒருத்தன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு உடனே அண்டர்ஸ்டுட் வரும். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க.